வணக்கம். புதிய தலைமுறையின் இரவு 9 மணி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். முதலாவதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு பாராட்டு விழா. திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு கௌரவம். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை. பாராட்டு விழாவில் காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலக சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு சென்னை கிராண்ட் மாஸ்டர் போட்டி நடத்தியதே காரணம். பாராட்டு விழாவில் சாதனை நாயகன் குகேஷ் நெகிழ்ச்சி. And talking about me personally also, this whole world championship journey, it couldn't have been possible without the Chennai Grand Masters tournament that happened. செஸ் விளையாட்டை ஊக்குவிக்க ஹோம் ஆஃப் செஸ் என்ற பெயரில் சிறப்பு அகாடமி அமைக்கப்படும். குகேஷுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இப்படி இன்னும் திறமை வாய்ந்த சதுரங்க வீராங்கனைகளை வளர்த்தெடுக்க உருவாக்க ஒரு திட்டத்தை இந்த விழாவின் மூலம் நான் அறிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அறிமுகம். இந்தியா கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே மசோதாவை அறிமுகம் செய்தார் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட்டாட்சி அரசமைப்புக்கு எதிரானது என காங்கிரஸ் எம்பி மணீஷ் திவாரி எதிர்ப்பு. மசோதா தேர்தல் சீர்திருத்தம் அல்ல, ஒருவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக உள்ளது என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி விமர்சனம். ஆந்திராவில் அண்மையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த தெலுங்கு தேசம் கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஆதரவு. நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக மக்களவையில் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தவேக என யார் வந்தாலும் மகிழ்ச்சிதான். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆனா எல்லாரும் ஒன்றுபட்டிருந்தா ஒரு நல்ல ஆட்சி நிச்சயமா கிடைக்கும். திமுகவை வீழ்த்த பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும். அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்றுதான் பாஜக நினைப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படுமா? மத்திய சுகாதாரத்துறையுடன் ஆலோசித்து வருவதாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. கிராமப்புற பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதுடன் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது பெருமளவு குறையும் எனவும் அறிக்கை. சில நாட்களில் நிறைவடைகிறது விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு. கோட் சூட்டில் இளமையாக இருக்கும் அஜித் குமாரின் புகைப்படங்களை வெளியிட்டு தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு.